சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா தலை குனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் நல்லா குடிங்க மேனேஜர் கமான் கமான் இந்த பெண்களுக்கு பாஸ்போர்ட் மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா ரெடி சார் வெரி குட் வெரி குட் எல்லாம் உங்களோட நன்மைக்காகத்தான் இல்லன்னா உங்களை போல அந்நாடு காட்சி எல்லாம் அயல் நாட்டுக்கு போக முடியுமா இங்க இருந்தா கட்ட வண்டிக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்க போனா கடிலாக்கார் வச்சிருக்கிறவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த ஜென்மமே எடுத்திருக்கிறேன் ஏன் நின்னுட்டு இருக்கிறீங்க போங்க போங்க மன்னாரு அழைச்சிட்டு போ மிஸ்டர் வுட்ஸ் வேல்யூபிள் திங்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்க நாட்டுக்கு நீங்க பத்திரமா அழைச்சிட்டு போகணும் cheers thank you sir என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா நம்ம வழிக்கு வரமாட்டா போடு அவ்வளவு திமிரா ஏண்டி உன் அண்ணன் மாணிக்கன் கதி என்ன ஆச்சு மறந்து போச்சா அத போல என்னைய சுட்டு கொன்னுடு அடி பைத்தியக்காரி உன்னை இங்க கொண்டு வந்தது
பணமாக்கல்ல, பணமாக்க, பணமாக்க. என்ன ஆனாலும் சரி, நான் உங்க வஞ்சகத்துக்கு பலியாக மாட்டேன், பலியாகவே மாட்டேன். இது பாரு முத்தம்மா, வீணா பிடிவாதம் பிடிச்சு உனக்கு வரப்புற நல்ல வாழ்க்கையை பாழ்படுத்திக்காதே. போ, நானும் உன்னை போல ஒரு பெண் தானே, நான் சொல்றதை நம்பு. நீ ஒரு பெண்ணா? இந்த பாவிக்காக பெண்ணினத்தையே காட்டி கொடுக்கிற துரோகி. மேனேஜர், இது பாஸ்போர்ட் கேஸ் அல்ல, பார்சல் கேஸ். வழக்கப்படி இன்ஜெக்ஷன் பண்ணி பேக்கப் பண்ணுங்க. Come in. பெட்டிய படகுல ஏத்தி கனால் வழியா கொண்டு போய் கப்பல்ல சேர்த்துருங்க. கப்பல்ல டெலிவரி ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட். இனிமே இந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா சுசி. மாமாக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம். டாடா. டாடா. நாமே நடமாட்டு நாஸ்டா கடை. என்ன லேட் இன்னைக்கு? இப்பதான் வரியா? இப்பதே வாடிக்கைக்காரங்க சோத்த தின்னுட்டு டிப்பன கொடுத்தாங்க, பறந்து வரேன். முனிமா, உன்னை பார்த்த உடனே என் மனசுல என்ன மஜாவா இருக்குது தெரியுமா? அடியாச்சு, அது நான் அப்படி சொல்றீங்க? லவ் தான். என்ன? எனக்கு இல்லமே, என் வவுத்துக்கும் உன் சோத்துக்கும் லவ். என் வவுத்த பத்தியா? வால் டாக்ஸ் ரோடு பம்பிங் டாக்ஸ் மாதிரி பக் 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 பண்ண அடிச்சுது. அம்மா பசி. ஏ, உனக்கிட்டே பழக்கமா படியளக்க வருவாளே அந்த பார்வதி அம்மா, பட்டு கடப்பா, அவ வரலையா? சும்மா விடுமே. பார்வதிமா சோறுனாலே எனக்கு படா போர். அவ போடுற கத்திரிக்காய் கொத்தவரக்காய் எல்லாம் தூணு புட்டி எனக்கு கொத்தாவளி சோடி குப்பத்தோட கணக்கா ஆகி போச்சு வயிறு. நீங்க ஒருத்தருது என் சாப்பாட்டுக்கு சப்போட்டா இருக்கிறீங்க. நல்லா பேசிட்டு போடு. இந்தாங்க. எல்லாம் டாவா தான் வாங்கிக்கிறேன். மகராஜ் கைராஜ் கைராஜ் என்ன ருச்சிடாயப்பா, நல்ல ருச்சி. ஆமா, உன் கைப்பட்ட கதம்ப சாதம் என்ன மழுமையா இருக்குது தெரியுமா? பாவிடே சோமாரிடா, உங்களுக்கு கொடுத்து வைக்கணும். வாங்கடாரு, சீக்கிரமா விடாங்கடா. உன் கையால சோறு தின்னணும்ன்றது இல்லமே, உன் மூஞ்ச பார்த்துருந்தா படா குச்சியா இருக்கும். பார்த்தா பசிச்சேரும். ஏ ராசா, வந்துட்டாளு, எல்லாரும் போயிட்டாளு. சோட்டு கூட காரி மாதிரியா வர்றா? என்னமோ பங்களா வீட்டுக்கு போறவங்க மாதிரி இல்ல, சதுரான போற மாதிரி வர்றா. அக்கற முடிய பரும்புலி. என்னடா ஊழ உதாரு? இந்த வஸ்தாது வந்துகிட்டா காட்ட உன் காடிய பிளேட் எடுத்து நான் போல போலமா அறுத்துருண்டா. டாய் ரோந்து வருவேன். வேண்டாம் வடிவேலு, வேண்டாம். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். வண்டு, இந்த பாரு, நான் ஏழை, ஏதோ உங்களை எல்லாம் நம்பிதான் சமைச்சு கொண்டாரேன். இப்படி திடீர்னு வாடிக்கை மாத்தினா நான் நஷ்டப்பட மாட்டேப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? போட்டும், பழைய பாக்கி இன்னைக்கு தரதா சொன்னியே, அதையாவது கொடுப்பா. என்னமா அவ்வளவு கரீட்டா துட்டு கட்டுக்கிற? இந்த வஸ்தாது வண்டு தயவு இல்லாம இந்த வட்டாரத்துல ஒரு பேரமும் பண்ணிக்க முடியாது தெரியுமா? அது நம்ம மாமூல். என்ன நினைச்சுன்னு மனசாஜா? அந்த இன்ன எப்ப வந்த சோறு துணுக்குறியா? நீ தூண்டியா? நான் துண்டேன். நேத்து துண்ண சோறு கூட உன் எதிர்க்க துட்ட கொடுத்துக்கிறேன். அம்மா பாத்துக்கோ, கரெக்டா பாத்துக்கோ. ஆயிங்க துட்டு நமக்கு எது கண்ட. ஓஹோ, சமாளிக்கிறியா? வேண்டா, இந்த அன்னலட்சுமி போய் உன் வசபத்தை காமிக்கிறேன். தம்பி,
தினமும் இந்த குடியார பையன் அட்டகாசம் தாங்க முடியலப்பா. ஆமா, இவனால நம்ம ஸ்டாண்டுக்கே கெட்ட பேர். இவனை நம்ம ஸ்டாண்டு விட்டு துரத்தணும். தோத்த வேணாம்ப்பா, திருத்துவோம். ஏய் ஜாக்கிரதை. வாதியாரா மனுஷன் உன் காலில் ஓடனா என்னாகண்ணே சவாரியா பாங்கண்டா. ஏம்மா எல்லாரும் பாக்கிய கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. நீ இருக்கிற இடமாச்சேப்பா, தப்பு நடக்குமா? அது எவ்வளவு சோறு மீந்து போச்சு? 2 ரூபாய் சோறு. 2 ரூபாயா? இந்தம்மா. அடே என்ன தம்பி? இந்த நம்ம வேலை பண்ண உடம்பு சரியில்லையா, 4 நாளா வண்டி ஓட்டல. இந்த சாதத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்தேன். சரி, அப்போ நீ சாப்பிடலையா? மத்தவங்க வயிறு நிறைஞ்சா இவரு நெஞ்சு நிறைஞ்சு போயிடும். இது வழக்கம் தானே. ஏய் வாயால வாழ்த்துறாங்களே, அதை நம்ப முடியல. வயிறு வாழ்த்துனா நிச்சயமா நம்பலாம்ப்பா. ஏப்பா செல்வம், உன் சாப்பாட்டை தனியா பாத்திரத்துல எடுத்து வைக்கட்டுமா? ஆஹா, இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிட போறேன். குக்கர். போடு. ஆஹா அப்படித்தாங்க. பிரமாதமா இருக்கேன். போதும் போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இப்போ சாப்பிட்டா வண்டி எப்படி? கொஞ்சம் குழம்பு போதுமா? போதும் போதும். இந்தா சீக்கிரமா கொண்டு கொடுக்கணும். ஏமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு. மஞ்சளும் குங்குமமா இருக்கே, உன் புருஷன் எங்கே? ஏன் இப்படி சோத்து கூட தூக்கி படைக்கிறேன்னு தானே கேட்க போறேன். இதே கேள்வியத்தான் எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க. மத்தவங்க உன்னை பத்தி விமர்சனம் பண்றதுக்காக கேட்கறாங்க, நான் உனக்கு விமோசனம் தேடுறதுக்காக கேட்கிறேன். விமோச்சனமா? எனக்கா? செவ்வறு கருப்பாயிட்டா வெள்ளை அடிக்கலாம், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியுமா? அது போல என்னுடைய வாழ்க்கையும் எப்பவோ இருண்டு போச்சு. இருட்டு சூரியன் வந்தா விலகி போயிடும். உன் கஷ்டத்தை என்கிட்ட சொன்னா உன் சுமையும் கொஞ்சம் குறையுமில்ல. தலைச்சுமையா இருந்தா இறக்கி வச்சிடலாம், ஆனா இது மனச்சுமைப்பா. அவங்கவுங்க மனச்சுமையை அவங்கவுங்க தான் சுமந்துக்கணும். பொதுவா பொம்பளைங்கனாலே கஷ்டங்களை பொறுத்துக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். ஆனா எனக்கும் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு அதிலேயே ஒரு தனி ருசி வந்துருச்சு. உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு துன்பங்க மேலதான் ஆசை. நான் ஆசையோட பாதுகாத்து வச்சிருக்கிற துன்பம் எல்லாம் தீர்ந்து போயிட்டா அப்புறம் நான் உயிர் வாழ வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். சாமர்த்தியமா நெருப்பை மூடி மறைக்கலாம், ஆனா புகையை மறைக்கவே முடியாது. என்ன மாமா, என்ன நடந்தது? முதலாளி வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, சோத்துல குழம்பு ஊத்துனேன். ஆமாண்டா, குழம்பு விட்டா பகு திவ்யமா இருந்தது. இன்னொரு தடவை போடுறீமான்னு இன்னொரு தடவை போட்டா ரொம்ப நல்லா தாண்டா இருந்தது. நல்லா தானே இருந்தது, அப்புறம் ஏன் டிஸ்மிஸ் பண்ணணும்? கடைசியில கேட்டா அது மீன் குழம்புன்றாடாவோ. ஏமா அவருக்கு மீன் குழம்பு போடலாமா? உனக்கு ஏதாவது புரியுதா? போட்டது தப்பு இல்ல, அதை என்கிட்ட சொல்லணுமா? எழவே அவளை டிஸ்மிஸ் பண்ணு. போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, அப்புறம் ஏன் டிஸ்மிஸ் பண்ணணும்? ஆமா, நாளைக்கு 4 பெரிய மனுஷன் இங்க வந்தா இப்ப போய் அவ கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாளா, அவர் மீன் குழம்பு சாப்பிட்டாருன்னு. வாசனை வேற நல்லா இருந்துடுறா. அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மீன் வயிற்றுக்குள்ள போய் லபக் லபக்னு துள்ற மாதிரி இருக்கு. அவளை டிஸ்மிஸ் பண்ணு. மாமா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேலைக்காரியை சேர்க்க வேண்டியது, அன்னைக்கே அவளை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது. என்னைக்கு தான் உங்களுக்கு பிடிச்சவளா ஒருத்திய பெர்மனண்டா வச்சுக்க போறீங்களா? பெர்மனண்டா வச்சுக்கிறதா? ஏய் தர்மம், இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு அட்வொகேட் பண்ற அட்வைஸரா இது? பெர்மனண்டா ஒருத்தி வச்சுக்கிற வயசா எனக்கு ஆறுது. ஐயோ, நான் வேலைக்காரியை வச்சுக்க சொன்னேன். இது அதை விட பிரமாதம். வேலைக்காரியா? ஏய், சின்ன வயசுல இந்த பிச்சு மணி ஒரு மாதிரியா இருந்திருக்கலாம், அதுக்காக ஆனால் இப்படியா அவளை டிஸ்மிஸ் பண்ண போறியா இல்லையா? பாபா, சட்டப்படி நோட்டீஸ் கொடுக்காம யாரையும் திடீர்னு நிறுத்த முடியாது. லோ பீப்புள் கிட்ட